ஒரு சமுத்திரம் மாதிரி முடிவில்லாத ஆழம் கொண்ட மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். அமைதினா என்னன்னு கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே புயல் வீசிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ராசிக்காரங்க யார் தெரியுமா? தண்ணீர் போல நெகிழ்ச்சியானவங்க, சந்தன மனம் போல மனம் கொண்டவங்க, அமைதியானவங்க, இருட்டுல கூட மத்தவங்களுக்கு ஒளி தரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடியவங்க. தான் வாழ்க்கை கெட்டு போனா பரவாயில்லைங்க, மத்தவங்களுக்கு நம்மளால ஏதோ உதவி செய்ய முடியுமா? இதுதான் வந்துட்டு மீனம் யோசிக்கும். ஆனா இவருடைய வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இவள் நல்லவங்களா இருக்கிறதுனால தான் பல கஷ்டங்கள் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து மீனராசி மறுக்க முடியாது. இதோட நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கு? மீனராசியில பெரும்பாலும் நம்ம யோசிக்கிறது என்ன? நம்ம இவ்ளோ நல்லவங்களா இருந்து மட்டும் என்னங்க பிரயோஜனம்? நமக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் தப்பாதான் நடக்குது. நம்மள எல்லாரும் கெட்டவங்கள தான் பாக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா பாவம் பண்றவங்க தான் சிரிக்கிறாங்க, நல்லது பண்றவங்க எல்லாரும் கஷ்டம் தான் படுறாங்க. இது வந்து உண்மை இல்லையா? ஆனால சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மீன ராசியுடைய அழுகை அப்படிங்கிறது உடைய கர்மம். அழுகையில இருந்துதாங்க உங்களுக்கான ஞானம் பிறக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா நீங்க ஒரு சாதாரண ராசி இல்லைங்க. நீங்க வந்து தெய்வத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மான்னு சொல்லப்படுது. மீனராசிகளுக்கு வந்து நல்ல மனசு, எல்லார் மீதும் அதிக கருணை கொண்டவங்க, யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க, மத்தவங்களுடைய பிரச்சனையே தன்னுடைய பிரச்சனையா நினைக்கிறவங்க, உங்களுடைய நட்பு உண்மையானது, உங்களுடைய காதல் ஆழமானது, உங்க மனசு சுத்தமானது. ஆனா உங்களுக்கு என்னவோ கிடைக்கிறது என்ன? கண்ணீரு, கவலை, கஷ்டம். ஆனா உடைய கண்ணீர் அப்படிங்கிறது சாதாரணமா கிடையாது. தங்கம் போல ஒவ்வொரு துளியுமே தங்கமா மாறும். உடைய நெருக்கடிகள் எல்லாமே உன்னை பலபடி முன்னேற்றத்துக்கான அடித்தளம். உன்னை காயப்படுத்தினவங்க எல்லாரும் கை கட்டி நிற்கக்கூடிய நேரம் வரும். நீ மற்றவங்களை காப்பாற்ற பிறந்தவங்க, நல்ல மனசு கொண்டவங்க, அதனாலதான் அதிகமா காயப்படுறீங்க. உடைய அடிப்படை கர்ம விதியை நீ கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு வழிகாட்டணுங்கிறது தான். அப்போவுமே நம்ம வந்து இப்போ யோசிப்பீங்க, எது நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், என்னால பல பேர் நல்லா தான் இருக்காங்க, இதை மட்டும் நான் பண்ணிட்டே போகட்டுமா, வாழ்க்கை முழுக்க அப்போ நான் இப்படியே இருந்துட்டு சாகவா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஆதகம் அவ்வளோ இருக்கு, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு உண்மையா முன்னுக்கு வரவங்க இந்த மீனராசி தான். ஆனா இப்போ உங்களோட கேள்வி என்ன இருந்துச்சு? நல்லவன் கஷ்டப்படுறான், பாவம் பண்றவன் சிரிக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா? நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான்? குறிப்பா மீனராசிக்காரன் நல்லவன் ஏன் கஷ்டப்படுறாங்கிறத சித்தர்கள் சொல்றாங்க, கேட்டுக்கோ. உங்களுடைய மனசு வந்து தெய்வத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா தெய்வங்கள் உங்க வாழ்க்கையில் தரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கான பயிற்சிங்க. மீனம் அப்படின்னாவே ரொம்ப பழமையான ஆன்மான்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆன்மா அப்படின்னாக்க 1000 ஜென்மங்களை கடந்து வந்ததுன்னு அர்த்தம். உடைய குற்றங்களை சுத்தம் செய்யதான் இந்த சோதனைகள் வருது. கஷ்டம் அப்படின்னாக்க அது வந்து தண்டனை இல்ல. கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான சுத்திகரிப்புன்னு அர்த்தம். உடைய நல்ல மனசு மத்தவங்க தவறா பயன்படுத்துறாங்க. நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா யாருமே நான் நல்லா இருக்கணும் ஒரு துளி கூட நினைக்கிறது இல்லையே. எப்படிங்க நினைப்பாங்க? அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க இருந்தா போதும். நீ இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அவங்க தேவை முடியிற வரைக்கும் நீ இருந்தா போதும். இப்படிதானே இல்லையா? சொல்லப்போனா உன்கிட்ட உதவி வாங்கினவங்களே உன்னை வந்து அதிகமா காயப்படுத்தியிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. இல்லையா? இதோட மத்தவங்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க. ஆனா அதை சுத்தமும் மறந்துட்டு உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல அடிச்சா கீழே விழுவ, திரும்பி எந்திரிக்கவே மாட்டேன்ற மாதிரி துரோகத்தை அடுக்கடுக்கா நீங்க நம்பினவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல மத்தவங்களுக்கு வழியே தெரியாம அவங்களுடைய கஷ்டங்களை விலக்கி வைக்க நீ எவ்வளவோ போராடி இருக்கீங்க. ஆனா உங்களுடைய உணர்ச்சியை துளி அளவு மதிக்காம அவங்க இப்ப வரைக்குமே நிறைய வழிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல கூடிய இவங்களுடைய சொந்த குடும்பமே கூட இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்களை தப்பாதான் புரிஞ்சிருப்பாங்க. பெத்தவங்கல இருந்து கூட பிறந்தவங்கல இருந்து கட்டிக்கிட்டவங்க, இவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்குமே. மீனத்துடைய சாபகேடா அது அப்படின்னு கூட நீங்க வந்து சில நேரங்கள கேட்டிருப்பீங்க. அதாவது தண்ணியில அழுகிற மீன் அழுகுதா, சிரிக்குதான்னு யாருக்கு தெரியும்? இல்லையா? சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தாகம் எடுக்குதான்னு யாருக்கு தெரியும்? வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்பப்பா அதுக்கு என்னப்பா நல்லா தண்ணியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னுடைய அலைச்சல், உன்னுடைய கஷ்டம் உனக்கு மட்டும் தான் தெரியும். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கஷ்டம்
உனக்கான ஒரு அடித்தளமா இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதே போல கெட்டவன் ஏன் சிரிக்கிறான்? கெட்டவனுக்கு அமைப்பு என்ன தெரியுமா? அவன் உடனடியே சந்தோஷத்த அனுபவிப்பான். ஆனா நல்லவன் உடனடியே சந்தோஷத்த அனுபவிக்கக்கூடாது. சோதனைய அனுபவிச்சுட்டு நிரந்தரமான சுகத்த அனுபவிப்பான். ஆனா கெட்டவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. அவன் முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்புங்கிறது முகத்துல மட்டும்தான். உள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்க வெறுமை தான் இருக்கும். ஆனா நீங்க என்னதான் சோதனைகளை கடந்து வந்தாலும், நெருக்கடிகளை சந்திச்சாலும், மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவு இருக்கும். மீனராசிக்காரங்க அழுறாங்க. ஆனா அந்த கண்ணீர வந்து தெய்வங்கள் எப்படி தெரியுமா பாக்குது? ஒரு ஒளியா பாக்குது. ஒரு ஞானியா பாக்குது. ஒரு வித்தக்காரராக பாக்குது. இது சித்தர்கள் என்ன சொல்றாங்க? நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க. ஆனா அவன் ஒரே ஒரு தடவ சிரிச்சாலும், அது அவனுக்கு ஆயுள் முழுக்க சிரிப்பு கொண்டு போகும்னு சொல்றாங்க. கெட்டவனுடைய சிரிப்பு தற்காலிகமானது. நல்லவர்களுடைய சிரிப்பு நிரந்தர வெற்றியை நோக்கின ஒரு அடையாளம்னு சொல்றாங்க. அதே போல இந்த மீனராசிரிய வாழ்க்கையில 3 கட்டங்கள் இருக்கு. 25 வயசு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கண்ணீரா இருந்திருக்கும், குழப்பமா இருந்திருக்கும், நம்பிக்கை உடைஞ்சிருக்கும், காதல்ல காயப்பட்டிருப்பீங்க, தன்னம்பிக்கையே இல்லாம இருந்திருப்பீங்க, ஒரு மாரி தனிமையா வாழ்ந்திருப்பீங்க. குடும்பத்திலயுமே வந்து நெறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. எதுவும் சொல்ல போனாக்கா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்த கத்துக் குடுத்துருக்கும். அதே போல 25லேருந்து ஒரு 40 வயசு. உண்மையுடைய உச்சத்த கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் என்ன? உங்களுடைய திறமை என்ன? நல்ல நண்பர்கள், உறவுகள்ல ஒரு தெளிவான நல்ல உறவு யாரு? தவறான உறவு யாருங்கிறத பார்த்திருப்பீங்க. அதேபோல உங்களுடைய உத்தியோகமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அதுல ஒரு நிலையை தேடி இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆழமான புரிதல். நம்ம யாரு? நம்மளுடைய செயல்பாடு என்ன? நம்ம எத நோக்கி பயணம் பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஒரு தெளிவான முடிவு கொண்டு வந்திருப்பீங்க. இதுல 40 டூ 65 மிகப்பெரிய ஆன்மீகமும், வெற்றியும் அடையக்கூடிய நேரம் இது. நீங்க இந்த நேரங்கள்ல எந்தெந்த வயதுல இருக்கீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகும். இந்த ராசிகள பொறுத்தவரைக்கும் இந்த 40 டூ 65ங்கிறது லைஃப்ல பெரிய மாற்றத்த பார்க்கக்கூடிய நேரம். உடைய நல்ல குணம் அதிர்ஷ்டமா மாறும். உடைய கண்ணீர் ஆசீர்வாதமா மாறும். உடைய தியாகம் செல்வமாக மாறும். இதுலயே மீனராசி ஆண்களுடைய நிலை என்னங்க? ரொம்ப நல்ல மனசு, அழகான ஆன்மா, உண்மையான காதல் கொண்டவங்க, எதையுமே யோசிக்காம தியாகம் பண்ணக்கூடியவங்க, கண்கள் நிறைய சொல்லும். இவங்கள பார்த்தீங்கன்னாவே தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு. துன்பத்த அதிகமா உள்ள வச்சிருக்கக்கூடியவங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து மத்தவங்கள போல ஈஸியான வாழ்க்கை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலேயே அதீத கஷ்டங்களுக்கு பின்னாடி தான் ஒரு வளர்ச்சிய பார்ப்பீங்க. ஆனா மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். லேட்டா லவ்வா இருக்கட்டும், லேட்டா மேரேஜா இருக்கட்டும், லேட்டான சக்சஸ் தான். ஆனா எல்லாத்துலயுமே வந்து தாமதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனா நிரந்தரமானதுங்கிறத நான் வந்து அடிச்சு சொல்ல முடியும். அதேபோல மீனராசி பெண்கள். இந்த மீனராசி பெண் ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னாக்கா, அந்த வீட்டுடைய மொத்த அமைதிக்கும், செல்வத்துக்கும், அழகுக்கும், தெய்வீகத்துக்கும் பொறுப்பாளிங்க இவங்க. இவங்க கண்ணீர் வந்து எனக்கு ரொம்ப சுத்தமானது, பரிசுத்தமான அள்ளு சொல்லலாம். இவங்க அழுதா அந்த வீட்ல இருக்கக்கூடிய நெருக்கடியே குறைஞ்சு போயிடும். இவங்களுடைய வழி தெய்வத்துக்கிட்ட நேரடியான அர்ப்பணிப்பு. இவங்க அழுது ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, தெய்வங்கள் உடனே வரம் கொடுக்கும். இவங்களுடைய உள்ளம் ஒரு கோவில் போல. இவங்களுடைய சிரிப்பு அந்த குடும்பத்துடைய மொத்த ஆசீர்வாதம். இன்னும் சொல்லப்போனா, இந்த மீன ராசிகள பொறுத்தவரைக்கும், தொழில், பணம், காதல், திருமணம், குடும்பம், எதிர்காலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? மீனராசிகள் வந்து அறிவுக்கு மேல உள்ளுணர்வ கொண்டவங்க. இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையா, இந்த உள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் வந்துட்டு அவங்க கேட்பாங்க. ஜாதக ரீதியா சொல்லனாக்க, இந்த மீனராசிக்கு தொழில்னாக்க, கல்வி, ஆசிரியர், இந்த ட்ரெய்னிங் விஷயம்லாம் வந்துட்டு நல்லதுங்க. ஏன்னா, இவங்க பேச்சு வந்து ரொம்ப அமைதியானது. மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது. மத்தவங்களுக்கு அறிவு ஊட்டக்கூடியவங்களாக பொறந்திருக்காங்க. அதேபோல இவங்களுக்கு மருத்துவம், குணப்படுத்தக்கூடிய துறைகள் டாக்டர், நர்ஸ், ஆயுர்வேதா, ஹோமியோதெரபி, அதேபோல பிசியோதெரபி, கவுன்சிலிங் குடுக்குறது, இந்த மாதிரியான துறைகள்லாம் ரொம்ப பிளெஸ்ஸிங்க. நல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். அதேபோல ஜோதிடம், யோகா, தியானம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்ற துறைகள் தான். அதேபோல மியூசிக்கு, லிரிக்ஸு, சிங்கிங்கு, டைரக்ஷன், ரைட்டிங்கு, பொயட்ரி, டான்ஸு, பெயிண்டிங்கு இதெல்லாம் கூட பெரிய கலைஞர்களாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல ஐடில இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் கம்பெனில இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துலயுமே அதாவது மீனம் அப்படின்னாவேங்க, இவங்க எடுக்கக்கூடிய துறைகள் எதுவாக இருந்தாலும், அதுல கடினமான உழைப்பை போட்டு ஒரு சக்சஸ பார்க்காம விட மாட்டாங்க. இதுல பணம் அப்படிங்கிற விஷயத்த மீன ராசிக்காரங்க எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? முதல் பாதி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க பணத்த சேர்க்கிற மாரி இருக்கும். ஆனா பிற்பாதி பணத்த நோக்கி நீங்க பயணம் பண்ற அவசியம் கிடையாது. பணம் தன்னால உங்கள தேடி வரும். "அட என்னம்மா நீ, எனக்கெல்லாம் வந்து 50, 60 வயசு ஆகுது. நான் இப்போ வரைக்குமே பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு நீங்க சொன்னாலும்,
பணம் அப்படிங்கிறது நிரந்தரமான உங்களுக்கு ஒரு நெருக்கடியா கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான தேவையை அந்த தெய்வங்கள் நிறைவேத்தி கொடுத்திருப்பாங்க. யாராவது மூலியமாவது. சித்தர்கள் என்ன சொல்றாங்க, மீனம் இவங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது தாமதமாய் வரும். ஆனா, ஒரு நாளும் நின்று விடாது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல மீனராசி காதல் வந்து தியாகம், உண்மை, ஆழம் பிளஸ் உணர்ச்சி. இது எல்லாம் சேர்ந்தது தான். இவங்க வந்து ஒருத்தங்கள லவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனா, லவ் பண்ணிட்டா உயிர கொடுப்பாங்க, நம்பிக்கை வைப்பாங்க. அத கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க. ஆனா, இவருடைய காதல் அப்படிங்கிறது அதிகபட்சமா நம்பினவங்க ஏமாத்திருப்பாங்க. அதேபோல கம்யூனிகேஷன் கேப். அதாங்க வெளிநாட்டுக்கு போறது, வெளியூர்ல தங்குறது, இது போல வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா, எங்க இருந்தாலும் தன்னுடைய காதலை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல அதிகமா மீனராசிக்கு உண்டு. அதேபோல தன்னுடைய துணை நல்லா புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் எமோஷனலா வந்துட்டு பாண்டிங் மிஸ் ஆகும். ஆனா, இவன் ஒரு முறை காயப்பட்டுட்டா, இவங்க முடிவு எடுத்துட்டா அப்படின்னாக்க திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவனுடைய கண்ணீருக்கு பின்னாடி வந்துட்டு கடவுள் வந்து பெரிய கிஃப்ட் வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நான் இப்ப வந்து இப்படியே அழுகுறேனே, கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு நினைக்கிறீங்க. ஆனா, நீ அழுகுற ஒவ்வொரு கண்ணீருக்குமே கடவுள் வந்துட்டு ஒவ்வொரு கிஃப்ட்ட எடுத்து வச்சிருக்கு. அதிர்ஷ்டம் அதற்கான உன்ன வந்து கட்டி தழுவாம விடாது. நம்ம கூட ஒரு சில நேரங்கள்ல சண்டை போடுறப்போ நம்ம சொல்லுவோம். நான் விடுற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீ கடவுள்கிட்ட பதில் சொல்ல விடான்னு கூட சொல்லியிருப்போம் இல்லையா? இது பொத்தாம் நம்ம பேசுறது தானே. ஸோ அது போல தான். நீங்க விடக்கூடிய கண்ணீருக்கு கடவுள்கள் ஒவ்வொரு கண்ணீருக்குமே பதில் சொல்றாங்க. உடைய சுத்தமான ஆன்மா அப்படிங்கிறது நிரந்தரமான வெற்றி அடைவது உறுதி. தெய்வங்கள் வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்தை அலங்காரம் பண்ணி உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்காம விட மாட்டாங்க. அதே போல உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருப்புமுனை தர மாதிரி தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது முன்னாடியே நடக்கும். பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே போல மாமனார் மாமியார் விஷயத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனா 35 வயசுக்கு பின்னாடி ஃபுல்லா ஒரு அமைதியான வாழ்க்கை அமைஞ்சிரும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகளால உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் உண்டு. அதே ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் டிலே மேரேஜ் தான். பார்ட்னர் வந்து எமோஷனலா கொஞ்சம் டிபெண்டா இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. அதே போல உங்களுடைய இடைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஸ்டேபிள் ஆயிடும். ஃபேமிலியுமே நல்ல வளர்ச்சியை பெறும். ஸோ மீனராசிக்காரங்க வழக்கமா சொல்றது ஒண்ணுதான். நல்லவங்க நீங்க. உங்களுக்கு வந்து பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் வருவாங்க. அத வந்து நான் கேரண்டியே குடுப்பேன். ஏன்னா, ஒருபோதும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தொல்லையா இருக்க மாட்டாங்க. அதேபோல குடும்ப வாழ்க்கை. மீனராசியுடைய குடும்பம் அப்படின்னாக்க கொஞ்சம் சிக்கலு, சண்டை, சச்சரவு, பொருளாதாரத்துல பிரஷரு, நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்கு. எமோஷனல் பெயின். ஏன் தெரியுமா? நீங்க தான் அந்த குடும்பத்துடைய கருமத்த சுத்தம் பண்றவங்க. அதனால ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் நீங்க தான் ஏத்துக்கிறீங்க. ஸோ மீனராசியுடைய வருகையே வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு டிவைன் செட் தான். அதாவது அந்த குடும்பத்த பாதுகாக்கக்கூடிய அமைப்புல தான் நீங்க அந்த வீட்டுக்குள்ளேயே பொறந்திருப்பீங்க. ஸோ அந்த வீட்டுடைய மாற்றமே நீங்க தான். ஓகேவா? இதோட நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதிகாலையில எழுந்து அனுதினமும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆறு, குளம் இந்த மாரி இடங்களுக்குலாம் போயிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க. அதிகமா யோசிக்கிறத விட்டுடுங்க. அதேபோல எதையும் ஓவரா வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம். எல்லாத்துக்கும் மேல தியானம் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. செய்யவே கூடாது. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் போயிட்டு உதவி பண்றன்ற பேர்ல உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க. உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழ பாருங்க. நீங்க நல்லவங்க தான். அதுக்காக எல்லார்கிட்டயும் நீங்க நல்லவங்க, நல்லவங்கன்னு நிரூபிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. எல்லாரையும் நம்பாதீங்க. அதே போல எது செய்தாலும் சரி திட்டமிட்டு செயல்படுங்க. யார்கிட்டயும் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கிறது யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள நீங்க நம்புங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. நடந்து போன விஷயத்த பத்தி யோசிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணுங்கிற ஒரு திட்டமிடுதல தான் உங்க வாழ்க்கை வந்துட்டு அடுத்தடுத்த பயணங்கள நகர்த்தணும். எல்லாத்துக்கும் மேல குடும்பமே இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கெட்டவங்கள, எண்ணம் கொண்டவங்கள, நீங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள, இல்ல உங்களுடைய வளர்ச்சிய கண்டு பொறாம கொண்டவங்கள தள்ளி வைங்க. அவங்ககிட்ட சுத்தமா உறவ துண்டிச்சுக்கிறது கூட சிறப்புன்னு சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கோவில் பரிகாரம். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன். இவங்கள வழிபாடு செஞ்சினாக்கா மனநிலையில அமைதி கிடைக்கும். திருவேங்காடு புதன். இந்த பயம், பதட்டம், குழப்பத்துல இருக்கீங்களா? அதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகும். நாகனூர் நாக தேவதை.
ராகுனுடைய கேடுகளை அழிப்பாங்க. திருச்சி சமயபுரம் காளியம்மன் வந்து எதிரியுடைய தொல்லைகளை ஒடுக்கவும் உடைய பயத்தை விளக்கவும். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் பொருளத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடையணும்னா. அதே போல கன்னியாகுமரி அம்மன் தெய்வ அனுகூலத்தை மேம்படுத்தி பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு. இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கடல் நிறம் சொல்லிய கடல் ப்ளூ, சி ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒயிட்டு, பச்சை, அப்புறம் இளம் மஞ்சள். எண்கள்னு பார்த்தோம்னாக்க 2, 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள், வியாழன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, வடக்கு. இதோட மீனராசிக்காரங்களே, உங்களை பத்தின விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதை எல்லாமே தப்போ தண்டனையோ கிடையாது. அவன் வாழ்க்கையில நீ கர்மாவை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, மற்றவங்க அதிகமாக உங்களை தொல்லை பண்றாங்க அப்படின்னா கூட சரிங்க. அது வந்து சித்தர்கள் சொல்றது என்னன்னா, மீனம் ஆன்மா சுத்தமானது. அந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள்லாம் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரு சோதனை பயிற்சின்னு சொல்றாங்க. நீங்க அனுபவிச்ச துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கானது இல்லை, புரியுதுங்களா? தெய்வம் தந்த பயிற்சின்னு சொல்றேன். கஷ்டம் வந்தா அது தண்டனை எடுத்துக்காத, அது உன்னை வந்து பெரிய வேலைக்காக தயார்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. மீனாசிக்காரன் வெளியில சிரிப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்க உலகம் வந்து ஒரு காயம், ஒரு கனவு, ஒரு பயம், ஒரு பிரார்த்தனை, இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நடை போட்டுட்டு தான் இருக்கு. வெளியில அமைதியான கடல் போல உள்ளுக்குள்ள பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. உனக்கு வலிக்குதா, உனக்கு என்ன வேணும், ஏது வேணும், ஏன் இப்படி அமைதியா இருக்க, சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிறப்போ நீ மற்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்காததுக்கு முன்னாடியே நீ செஞ்சிருவீங்க. ஓகேங்களா? யாராவது சும்மா அமைதியா இருந்துட்டா கூட, ஏன்பா அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களா யோசிச்சுதான் அந்த பிரச்சனையை சொல்ற அளவுக்கு அவங்கள பாதுகாப்பா உணர வைப்பீங்க. ஆனா உண்மையில மீனாட்சியுடைய உள்ளத்துல என்ன இருக்கு எதுங்கிறது யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. கடவுள் மட்டும்தான் புரிஞ்சிருக்காரு. இதுதான் மீனாட்சி சொல்ல, யாரையும் நம்பாத, யார்ட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காத, உன்னை நம்பு, கடவுளை நம்பு. இதை தாண்டி உன்னுடைய வளர்ச்சிக்கு யாரும் துணை வர மாட்டாங்க. இது நான் வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன்ல, நமக்கு அவங்க வேணும், இவங்க வேணும், எல்லாரும் வேணும், ஆனா எல்லாருக்கும் நீ வேணும், உனக்கு யாரும் வேண்டாம். தெய்வத்துக்கு யாருங்க துணை வேணும்? மீனராசி நீ தெய்வம் தான், சரிங்களா? ஏன்னா மற்றவங்களை பாதுகாக்கிற, கடவுள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீ உங்க குடும்பத்துக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே போல வாழ்க்கையில அதிக உணர்ச்சி இருக்கு, அதிக கருணை இருக்கு, அதிக மனிதநேயம் இருக்கு, அதிக அனுதாபம் இருக்கு, அதிக தியாகம் இருக்கு. இதெல்லாம் கண்ணீர் அப்படிங்கிறது தூய நீர். இந்த ராசியில பிறந்தவங்க மற்றவங்க துன்பத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க பிறந்த தெய்வங்கள். சொல்லப்போனா தெய்வம் கொடுத்த இயந்திரம் நீங்க. உங்களால மற்றவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கு, ஆனா மிஷினுக்கு உணர்ச்சி இல்லைங்கிற மாதிரி மீனராசிக்கு உணர்ச்சி இல்லைன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. இது உண்மைதானே? ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை வந்து தெய்வம் பார்த்துக்கும். உன்னெல்லாம் இவங்க யார் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, புரியுதுங்களா? ஸோ நீங்க தோத்து போறீங்க எதிரிங்க கிட்ட அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதிரிகள் தான் உங்ககிட்ட தோத்து போறாங்க. மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் போட்டி போட மாட்டீங்க, யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்க. ஆனா அவங்க உங்களை இப்படிதான் நினைப்பாங்க, போட்டி போடுறாங்க, தப்பா நினைக்கிறாங்க. ஆனா யாரு என்ன பண்ணாலும் உங்களுடைய தரம் குறையாது. உங்களுடைய துன்பமும் கண்ணீரும் கடவுளுடைய கணக்குல என்ட்ரி ஆயிட்டே இருக்கு. நீ துன்பப்பட்டாலே அது எதிரிக்கு வந்து ரிவர்ஸ் கர்மா. உன்னை கஷ்டப்படுத்துறானா, நீ அழுகிறியா, அந்த கண்ணீருக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். உன் மனசு பொறுமையோட இருக்கா, அது வந்து கடவுள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, அதிகமான பாதுகாப்பு கொடுக்கும். நீ பிரார்த்தனை பண்ணிக்காமலேயே, கடவுளே என்னை காப்பாத்து நீ கெஞ்சாமலேயே தெய்வம் உன்னை காக்க வரும். ஏன்னா விரைவிலேயே நீ தெய்வத்துடைய அனுகிரகம் பெற்றவர்கள். இது சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மீனத்தின் எதிரி தானே விழுவான், மீனத்தை தோற்கடிக்க இயலவே இயலாதுன்னு. மீனை வந்து எதிர்த்து போராட வேணாம், அது பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டாலே போதும். நீ மீனத்தை வந்து தோற்கடிக்க நினைச்சாலே போதும், உனக்கு வந்து வீழ்ச்சி உண்மை அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதே போல நீங்க நினைச்சீங்கன்னா பல சமயங்கள்ல நடந்திருக்கும். இது வெறும் உணர்ச்சியா இல்லை, நிஜமான நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா கடந்து வர்றது வந்து திடீர்னு ஏதோ ஒரு சமயத்துல யாரோ ஒரு மூலியமா தெய்வம் மாதிரி வந்து உங்களை பாதுகாத்துருப்பாங்க. அப்போ அது வந்து தெய்வத்துடைய செயல் தான். எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் பேசிக்கிட்டு? மீனராசிக்காரங்களே, நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையை மாற்றும், மற்றவங்களுக்கு உதவும். நீ இப்போ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னா அந்த கஷ்டம் உன் கண்ணு முன்னாடி யாரும் அனுபவிக்கூடாதுன்னு நீ பார்த்துட்டு இருப்ப. ஒன்றும் இல்லை, கடவுளை நம்பு, உன்னுடைய உள்ளுணர்வை நம்பு. நீ பிறந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. பிறருடைய வெளிச்சத்துக்காக,
மத்தவங்களுடைய உயர்வுக்காக, மத்தவங்களுடைய நம்பிக்கைக்காக. இது நாள் வரைக்கும் ஏதோ உன்னை வந்து நகர்த்திட்டு இருந்துச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு நடக்க போற. நீ கடந்து வந்த பாதை கற்களால் நிரம்பியது. நீ சந்திச்ச வழி மனசுல தாங்க முடியாத வழிதான். நீ நம்பினவங்க எல்லாம் உனக்கு காயத்தை கொடுத்திருப்பாங்க. நீ அன்பு வச்சவங்க எல்லாம் துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப கேளுங்க, உடைய எதிர்காலம் உடைய கடந்த காலத்தை போல இருக்காது. கடந்த காலம் உங்களுக்கு கண்ணீர் கொடுத்துச்சு. ஆனா உடைய எதிர்காலம் உனக்கு வெற்றியும் ஒளியும் அமைதியும் தரப்போகுது. சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய வரி என்ன தெரியுமா? மீனராசி அழுதா அது தெய்வத்துக்கு கேட்கும். தெய்வம் கண் முழிச்சிரும். தெய்வத்துக்கு கண்ணு இல்லையான்னு கேக்குறீங்கல்ல, தெய்வம் வந்து தூங்கிட்டே இருந்தாலே கண்ணு முழிச்சிரும். அப்பா என்னுடைய மீனராசி அழுகுதுப்பா, உடனே ஓடி வந்துரும். யாரா அவனை அடிச்சது, யாரா அவனை இது பண்ணது, நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் இல்லையா, அது போல உடைய பாதை வந்து நீ நினைக்கிறதுக்கு மேல பெருசு. உடைய இலக்கு ரொம்ப பெருசு. அது உன் கை கொண்டு வந்து சேர்த்துரும். நீ சும்மா அதை நினைச்சு பாரு, பிரபஞ்சம் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இன்னும் நல்ல மனசனுடைய ஆசைகளை கனவுகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்காம விடாது. நீங்க இதை படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு வரி சொல்றேன். உன் வாழ்க்கையில இருள் முடிஞ்சிருச்சு, இப்போ உனக்கு வெளிச்சம் வருது. வந்துரும், நிச்சயமா வந்துரும். உன் பெயர்ல எழுதப்பட்ட அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இதனால வரைக்கும் உடைய அருமையும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த பதிவு நிச்சயமா நீங்க தேவனால படைக்கப்பட்ட ஒரு இறைவன் வந்து புரிய வச்சிருக்கும். ஸோ அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். ஓம் நமோ நாராயண, ஓம் சரவணபவ, ஓம் நமக் சிவாய, ஓம் மகாலட்சுமியை போட்டு